ஹலோ, வாங்க எங்கள் வீட்டு சப்போட்டா மரத்தை பார்க்கலாம். இது ரொம்ப பெரிய மரமாக வளர்ந்துட்டதுனால நம்ம பில்டிங்க்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால பாதி மரம் எடுத்துடலான்ட்டு முடிவு பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டோங்க. பாருங்க, ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சு. காம்பவுண்ட் பக்கத்துலேயே வச்சுட்டோம். அதனால் பாதி மரம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையாச்சு. இடம் பத்தலை அதுக்கு. அதனால் கட் பண்ணிட்டோங்க. இது தாய் கிங் சப்போட்டாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா வளரக்கூடிய மரம். இது எந்த மெயின்டெனன்ஸுமே கிடையாது இதுக்கு. ஆனால் இடம் வசதி இல்லை. இந்த ஒரு மரத்துக்கு பார்த்தீங்களானாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவைப்படுங்க. அந்தளவுக்கு பெருசாக வளரக்கூடிய மரம் இது. இது வீட்டுக்கு உள்ளவே வச்சதுனால இடம் போதலை இதுக்கு. அதனால் வீட்டு பக்கத்துலேயே நிறைய கிளைங்கெல்லாம் வந்துட்டனால இதை எடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கட் பண்ணிட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்ட்டுன்னு. இது எப்படி பார்த்தாலும் ஒரு 27 28 வருஷம் மரம் இருக்குங்க. நல்லா ரொம்ப பெருசாக வளரக்கூடிய மரம் இது. ஓப்பன் பிளேஸாக பார்த்துட்டு இது வச்சோம்னாக்கா நிறைய இடம் ஆக்கியபை பண்ணுங்க. பாருங்கள், பாதி மரம் எடுத்து கூட இந்த அளவுக்கு இருக்குது. இது பக்கத்து பிளாட்டெல்லாம் கூட ஆக்கியபை பண்ணியிருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக வளரக்கூடிய மரம் இது. அதனால் நல்ல தாராளமாக இடம் இருந்து வச்சிங்களேன்னா எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாத எக்கச்சக்கமாக காய்க்கும். நல்ல பெருசு பெருசாக காய்க்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை பற்றி நான் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன், பாருங்கள். ரொம்ப நிறைய பலன் கொடுக்கக்கூடிய பழங்க இது. ரொம்ப பெருசாக டேஸ்ட்டாக நிறைய காய்க்கக்கூடிய மரங்க இந்த தாய் கிங் சப்போட்டா. நிறைய தாராளமாக இடம் தான். இதை வச்சிட்டோம்னாக்கா எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாமல் எக்கச்சக்கமான பழம் வந்துகிட்டே இருக்கும். இது சீசனில் நிறையவும், சீசன் இல்லாத டைமில் கொஞ்சம் போலவும் நிறையவே காய்க்கக்கூடிய மரங்க இது. பாருங்கள், இது எங்கள் வீட்டில் அறுத்ததெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி தாங்க காய்க்கும் அந்த பழம். தாய் கிங் சப்போட்டா டேஸ்ட்டும் அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி வச்சுருந்தீங்களான்னா வீட்டில் கமெண்டில் சொல்லுங்கள். நல்ல இடம் தாராளமாக இந்த வச்சு மெயின்டைன் பண்ணோம்னா ரொம்ப நல்ல பலன் கொடுக்குங்க. ஓகே, தேங்க்யூ. எங்கள்